ஹலோ எவ்ரிவன் வெல்கம் பேக் டு ட்ரிபிள் எஸ் டெக் தமிழ் சேனல். இன்னைக்கு ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு சின்ன டாபிக் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன்ஸ் இன் பைத்தன். ஸோ லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன்ஸ் நம்ம பேசிக்ஸ் பார்க்கும்போதே பார்த்துருக்கலாம். பட் இது வந்து கொஞ்சம் ஒரு பேசிக்ஸ் மாதிரியும் கிடையாது, அட்வான்ஸ் மாதிரியும் கிடையாது. இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டாபிக் ஆக்சுவலா. அதனால கண்டிப்பா இது வந்து தெரிஞ்சுக்கோங்க ஆக்சுவலா. ஸோ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு நம்பர் சிஸ்டம் வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து 1ல இருந்து 10 வரைக்கும் எனக்கு வந்து ஒரு லிஸ்ட்ல வேணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, பேசிக்கா என்ன பண்ணுவீங்க? ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஒரு 10 வரைக்கும் வேணும் அப்படின்னு சொன்னா, அந்த மாரி 10 மாரி குடுத்துட்டு, இப்போ எனக்கு வந்து ஒரு லிஸ்ட் வந்து எம்ப்டி லிஸ்ட் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். மை லிஸ்ட் இஸ் ஈக்குவல் டூ ஸ்க்வேர் பிராக்கெட் இந்த மாரி போட்டு கிரியேட் பண்ணிக்கிட்டேன். ஸோ மை லிஸ்ட் டாட் டாட் அப்பெண்ட் ஐ இந்த மாரி குடுப்பீங்க ஆக்சுவலா. ஸோ இது முடிஞ்சு வரும்போது நமக்கு வந்து பிரிண்ட் மை லிஸ்ட் குடுத்தோம் அப்படின்னு சொன்னா, த லிஸ்ட் வில் கன்டெயின் நம்பர்ஸ் ஃப்ரம் 0 டூ 9 வரைக்கும் வந்து கன்டெயின் ஆயிருக்கும் ஆக்சுவலா. ஸோ இது வந்து நம்ம நார்மலா இந்த மாரி ரன் பண்ணலாம் ஆக்சுவலா. ஸோ இதுக்கு பதிலா நம்ம இத எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்படிங்கிறத பாருங்க ஆக்சுவலா. மை லிஸ்ட் இஸ் ஈக்குவல் டூ ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கிறேன். லிஸ்ட்டுக்குள்ள எல்லா கண்டிஷனையுமே நான் இதிலேயே குடுக்குறேன் ஆக்சுவலா. ஸோ ஃபார் ஐ ஃபார் ஐ இன் ரேஞ்ச் 10 அவ்வளோதான். இதுவுமே எனக்கு வந்து சேம் ரிசல்ட் தான் வந்து குடுக்க போகுது ஆக்சுவலா. இதுதான் வந்து லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் அப்படின்னு சொல்றேன் ஆக்சுவலா. ஸோ நம்ம வந்து இந்த மாரி ஒரு ஃபார் லூப் போட்டு தனித்தனியா ஒரு இட்டரேட் பண்ணி அத வந்து ஆட் பண்ணி இந்த மாரி எழுதுறதுக்கு பதிலா நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, லிஸ்ட்டுக்குள்ளேயே நம்ம லாஜிக் குடுக்கலாம். ஒரு லாஜிக்கலா நம்ம ஏதாவது கிரியேட் பண்றோம் அப்படின்னு சொன்னா, அத பேஸ் பண்ணி நம்ம வந்து லாஜிக் குடுக்க முடியும். ஒரு ரேஞ்ச் வந்து குடுக்க முடியும். இல்லாட்டினா ஒரு எக்ஸிஸ்டிங் லிஸ்ட் நான் வந்து இட்டரேட் பண்ணி நான் வந்து ஒரு புது லிஸ்ட் வந்து கிரியேட் பண்ண முடியும். கண்டிஷன் குடுக்க முடியும். இந்த மாரி நெறைய ஆப்பரேஷன்ஸ் வந்து நம்ம காம்ப்ரிஹென்ஷன்ஸ் மூலமா அச்சீவ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து 0 டூ 9 வரைக்கும் பிரிண்ட் ஆயிருக்கு. எனக்கு வந்து இப்போ ஒரு சின்ன கண்டிஷன் வேணும். எனக்கு வந்து ஒன்லி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆட் நம்பர்ஸ் மட்டும் தான் வேணும். இல்ல ஈவன் நம்பர்ஸ் மட்டும் தான் வேணும். இந்த மாரி வந்து கண்டிஷன்ஸ் வந்து நான் குடுக்கலாம் ஆக்சுவலா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து 0 டூ 9 வரைக்கும் இருக்கு இல்லையா? ஸோ இப்போ வந்து நான் ஒரு இஃப் கண்டிஷன் குடுக்குறேன். இஃப் ஐ பெர்சன்டேஜ் 2 ஈக்குவல் டூ 0 அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, ஒரு ஈவன் நம்பரா இருந்தா மட்டும் தான் எனக்கு வந்து பிரிண்ட் பண்ணணும். லிஸ்ட்ல வந்து ஆட் பண்ணணும். இல்லாட்டினா எனக்கு ஆட் பண்ண வேண்டாம் அப்படின்ற மாரி நான் வந்து இந்த இடத்துல இன்ஸ்ட்ரக்ஷன் குடுத்துருக்கிறேன். ஸோ இப்ப பார்த்தீங்க அப்படின்னா 0, 2, 4, 6, 8 இந்த மாரி எனக்கு ஈவன் நம்பர்ஸ் மட்டும் எனக்கு பிரிண்ட் ஆயி எனக்கு அவுட்புட் வரும். ஸோ இல்ல எனக்கு எல்லா நம்பர்ஸுமே வேணும். ஆனா வந்து ஈவன் நம்பரா இருந்தா எனக்கு கரெக்ட்டா நம்பர் பிரிண்ட் ஆகணும். ஆட் நம்பரா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, எனக்கு வந்து அதுக்கு பதிலா ஒரு ஸ்கிப் அந்த மாரி குடுக்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த கண்டிஷன் லைட்டா மாறுது ஆக்சுவலா. ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, இஃப் கண்டிஷன நான் வந்து ஃபார்க்கு முன்னாடி குடுக்கணும். அதுக்கப்புறம் எல்ஸ் குடுத்துக்கலாம் அந்த இடத்துல. எல்ஸ்ல போயிட்டு, ஸோ நான் ஸ்கிப் அப்படின்னு சொல்லி குடுக்குறேன். இது என்ன மீன் பண்ணுது அப்படின்னா, ஸோ இந்த ஃபார் லூப் ஒவ்வொரு வாட்டி ஓடும்போதும் ஐய வந்து கண்டிஷன்ல செக் பண்ணும். 0வா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, ஐயோட வேல்யூ அப்படியே இருக்கும். ஒரு வேள 0வா இல்ல அப்படின்னு சொன்னா ஸ்கிப் ஆகும். ஸோ இப்போ வந்து நான் இத ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு, இத வந்து சேவ் பண்ணி நான் ரன் பண்றேன். இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, 0க்கு வேல்யூ பிரிண்ட் ஆயிருக்கு. ஆனா வந்து 1க்கு வந்து வேல்யூ ஸ்கிப் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆயிருக்கு ஆக்சுவலா. ஸோ இது வந்து இஃப், எல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து பண்ணலாம். சரி. இப்போ அடிஷனலா இப்போ இஃப், எல்ஸ் யூஸ் பண்ணணும்னா நீங்க வந்து ஃபார்க்கு முன்னாடி இந்த கண்டிஷன கொண்டு வரணும். இப்ப நான் வந்து ஃபார்க்கு பின்னாடி கொண்டு போய்க்கிறேன். ஸோ இப்போ எக்ஸ்பிரஷன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஐயோட வேல்யூ நம்ம வந்து டைரக்ட்டா இங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் இல்லையா? இதையே நம்ம வந்து ஒரு எக்ஸ்பிரஷன் மாரி குடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் I+1 என்ன அப்படின்னு சொன்னா, இந்த இடத்துல ஒரு எக்ஸ்பிரஷன். ஸோ இதுக்கு பதிலா நீங்க வந்து I ஈக்குவல் டூ ஆம் ஏதாவது ஒரு எக்ஸ்பிரஷன் குடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 1 இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, எனக்கு வந்து இது வந்து என்னன்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ வந்து பிரிண்ட் பண்ணும் இல்லையா? ஸோ இது வந்து கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட். ஸோ I ஈக்குவல் டூ 1 வில் எய்தர் பி ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஸோ இந்த இடத்துல வந்து I ஈக்குவல் டூ எப்போ வரும் அப்படின்னா, இது வந்து வரவே வராது. ஸோ வந்து நாட் ஈக்குவல் டூ மாத்திரலாம் ஆக்சுவலா. ஸோ தட் நமக்கு வந்து அவுட்புட் வரும். ஸோ இத ரன் பண்ணி காமிக்கலாம். இப்ப பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த இடத்துல எல்லாத்துலயுமே ஃபால்ஸ் வருது. எனக்கு ஒரே ஒரு இடத்துல மட்டும் ட்ரூ வருது. ஸோ இது எந்த இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஆ 1 வந்து 1, 3, 5 அந்த மாரி பிரிண்ட் ஆகும் ஆக்சுவலா. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து ட்ரூ வந்திருக்கு. மிச்சம் எல்லாமே ஃபால்ஸ் வந்திருக்கு. ஸோ அந்த மாரி எக்ஸ்பிரஷன்ஸையும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதான் வந்து லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன். இது வந்து சிம்பிள் டாபிக் தான். ஆனா இது வந்து நெறைய பேர் வந்து யூஸ் பண்றது கிடையாது. நான் யூஸ் பண்ணா ரொம்ப பவர்ஃபுல்லான டூல் ஆக்சுவலா. ஸோ அதான் உங்களுக்கு சொல்லணும்னு நெனச்சேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.